வணக்கம் ராதிகா. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள பல்லவட்டி பகுதியைச் சேர்ந்த 11 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் கூகுள் மேப் உதவியுடன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள விருப்பாச்சி தாளையுத்து அருவிக்கு நேற்று மாலை வந்துள்ளனர். இவர்கள் இந்த அருவியில் வனத்துறைக்கு கட்டுப்பட்ட பகுதியாகும். இந்த அருவிக்கு மேல் யாரும் வனத்துறை, காவல்துறை, இது வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் செல்லக்கூடாது என்று பெயர் பலகையும் வைத்துள்ள நிலையில் அதற்கு மேல் 11 மாணவர்களும் சென்றுள்ளனர். சென்றவர்கள் அங்கு புகைப்படம் எடுத்து வீடியோவும் எடுத்து அதன் பிறகு அருவியில் குளித்துள்ளனர். இந்த குளித்துக் கொண்டிருந்த பொழுது இதில் 4 மாணவர்கள் தண்ணீருக்குள் மூழ்கியுள்ளனர். அதில் ஆதில் 19 வயது ஆதில், சதாம் ஹுசேன், ஆயாஸ், பயாஸ் உள்ளிட்ட 4 மாணவர்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர். இந்நிலையில் அவர்களுடன் வந்த மேலும் 7 மாணவர்கள் அவர்களை தேடியுள்ளனர். அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனடியாக ஒட்டஞ்சத்திரம் காவல்துறையினர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் நேற்று மாலை தீயணைப்பு துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனால் தண்ணீரில் 4 மாணவர்களும் சிக்கவில்லை. இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்ட போது உயிரிழந்த நிலையில் தற்போது 3 மாணவர்களின் சடலம் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மாணவனின் சடலத்தை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 4 மாணவர்கள் கூகுள் மேப்புடன் தடை செய்யப்பட்ட பகுதியில் குளித்த நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல்லவட்டி பகுதி மக்கள் அங்கு கூடியுள்ளனர். அதேபோல் இப்பகுதியில் உள்ள விருப்பாச்சி பகுதியில் உள்ள மக்களே அந்த பகுதிக்கு சென்றது இல்லை, செல்வதற்கு தடை இருப்பதால் செல்வது கிடையாது, எல்லாமே செடிகள் சூழ்ந்த பகுதி, இந்த பகுதிக்கு இந்த மாணவர்கள் சென்று தங்களது உயிரை மாய்த்து விட்டனர். ஆகவே வனத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை இப்பகுதிக்கு யாரும் செல்ல முடியாத அளவில் அங்கு கம்பி வேலி அமைக்க வேண்டும். இது போன்ற இழப்பு இனியும் நடக்கக்கூடாது என்று கூறியுள்ளனர் ராதிகா.